ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கு வந்து போகலாம். இந்த வாரத்தில் 10 பேர் வந்து கொண்ட நாமினேஷன் பட்டியல் வந்து இருக்குது. அந்த நாமினேஷன் பட்டியலில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் தான். ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 46,286 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.53% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அக்கா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 3 நாட்களில் கிட்டத்தட்ட வந்து 50,000 வாக்குகளை வந்து கடக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஜாக்லின் அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக வந்து இருக்கும். பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முத்துக்குமரன், சௌந்தர்யா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நாமினேஷனில் வராதனால ஜாக்லினுக்கு ஒரு நல்ல வாக்குகள் வந்து கிடச்சிருக்கு. 2வது பொசிஷனில் நம்முடைய அன்ஷிதா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37,174 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.89% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. நேற்றுக்கு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. சில இடங்களில் வந்து வன்மங்கள் வந்து தெரிஞ்சாலும் கூட சில இடங்களில் வந்து வெரி ஸ்ட்ராங்காக வந்து தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அன்ஷிதா அவர்களுக்கு நல்ல வாக்குகளும் வந்து விழுந்திருக்கு. அதனால தான் விஜய் விஷாலை பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க மேலே வந்திருக்காங்க. 3வது பொசிஷனில் விஜய் விஷால் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29,723 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.11% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். இவருக்கு டே பை டே வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கே தவிர அது வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி வந்து தெரியவே இல்லை. அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸை வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 18% ஆரம்பிச்சு இப்போ 15% வந்து வந்திருக்காப்புல நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்திருக்காங்க 4வது பொசிஷனில். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16,155 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.21% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயான் இந்த வாரத்தில் பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கூட 1 or 2 days வந்து இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா ரயான் அவர்களுக்கு நல்ல வாக்குகள் இந்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக விழுக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்ன, கான்ஸ்டண்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும், கொஞ்சம் எத்திக்ஸோடு வந்து ப்ளே பண்ணணும். அதுக்கடுத்த 5th பொசிஷனில் மஞ்சரி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,352 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.79% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களும் ஒரு சரியான கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 6.79% அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எண்ணிக்கொள்ள முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மஞ்சரி அவர்கள் அதிகபட்ச வாக்குகள் வந்து 3%, 3.5% தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதிலேருந்து அப்படியே டபுள் ஆகிறது அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது. அதுவும் ஒரே ஒரு வாரத்துக்குள்ளே அதை வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் நம்முடைய சத்யா அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,474 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.34% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சத்யா அவர்கள். சத்யா என்னத்துக்கு தான் இருக்காரு அப்படிங்கிறது ஒன்றுமே வந்து தெரியல. சொல்லப்போனால் வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து அவர் வந்து டான்சர் ஜோனுக்கே வர்ற மாதிரி தான் வந்து வாக்குகளே வந்து வாங்கிட்டு இருக்காரு. சத்யாவும் சரி, அதுக்கடுத்து வரக்கூடிய ரஞ்சித் அவர்களும் சரி. ஏன்னா அந்தளவுக்கு தான் மோசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் ரஞ்சித். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,047 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.13% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அண்ட் இவரை பற்றி பெருசாக எதுவுமே சொல்லிக்கிறதுக்கு வந்து இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் இஸ் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு என்ன சொல்லலாம். இந்த கேமுக்கு வந்து அடாப்டபிளவே வந்து கிடையாது. வெளியே வேணால் எப்படின்னா வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஆனால் உள்ள ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்த பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவகுமார் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு 8வது பொசிஷனில். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,458 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.32% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். ஸோ சிவகுமார் தட்டி தூக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு வாரம் நாமினேஷன் ப்ரீஃபாஸை கொடுத்து வந்து அவரை வந்து சேவ் பண்ணி விட்டாங்க. அதுக்கடுத்து இவரோட ஆட்டமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே வந்து பண்ணல. பட் இருந்தாலும் ஓட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு வந்து சேஃபர் ஜோனில் தான் வந்து இருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் ஆனந்தி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9,926 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.05% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி அவர்கள். ஸோ ஆனந்தியை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல வாக்குகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். லாஸ்ட் வீக்கும் சரி, இந்த வீக்கும் சரி நல்லா
வாங்கியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் 1.5% 2% வாக்குகள் தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போது 5.5% அப்படிங்கிறது வந்து அது அவங்கள பொறுத்தவரையிலே அது குறைஞ்ச வாக்குகளே கிடையாது. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் சாச்சனா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9089 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.62% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாச்சனா. இந்த வாரமும் கடைசி பொசிஷனில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரமாவது எவிக்டாகி வெளியே போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடியன்ஸும் வந்து குமரிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆடியன்ஸ் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல சாச்சனா அவர்களுக்கு. அதே மாதிரி ஓட்டிங்ஸும் வரதில்லை. அப்படி இருக்கும் போதும் எப்படி வந்து சாச்சனா அவர்கள் வந்து சேவ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மிச்சர்களை விட இவங்க ஏதோ பரவாயில்ல, ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஒவ்வொரு தடவையும் சாச்சனா அவர்களை சேவ் பண்ணிவிட்டு டம்மி பீஸுங்கெல்லாம் வந்து வெளியே விடுறோம் அப்படிங்கிற பேரில் நல்ல கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து வெளியே விட்டுட்ருக்காங்க. சொல்லப்போனால் ரியா அவர்கள் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான். கண்டிப்பாக வந்து போல்டாக பேசக்கூடிய ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு இருந்திருந்தால் கூட இந்த கேமோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறி இருக்கும். அந்த பொண்ணு ஏதோ சம்திங் வந்து பேசியிருக்கோம், இல்லை ஏதோ ஒன்று வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த பொண்ணையும் வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டோம். அதே மாதிரி தர்ஷா குப்தாவை வெளியே அனுப்பிச்சிட்டோம். அந்த பொண்ணு ஓரளவுக்கு வந்து கேமில் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து இருந்தது. கேமை எப்படியாவது வந்து சம்திங் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு வந்து இருந்தது. எல்லோரும் மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு உறங்கிட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல பேரை எடுத்துக்கிட்டு சும்மா வந்து சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கெட்ட பேர் ஆகுதோ நல்ல பேர் ஆகுதோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ, இந்த கேமை நான் விளையாட வந்திருக்கேன், அந்த கேமுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரியா தியாகராஜன் நான் முன்னே சொன்ன மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுனிதா அவர்கள் வந்து சூப்பராக வந்து அடித்து விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான். ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தாலும் பயங்கரமாக வந்து விளையாடிட்டு இருந்த பொண்ணு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்டல் டாஸ்க்காக இருந்தாலும் நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே பயங்கர சப்போர்ட்டிவாகவும் பயங்கர டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டாகவும் இருந்துகிட்டு இருந்த ஒரு ஆள் தான். பட் அவங்களையும் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே யாருக்கிட்ட மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ஆகிய நம்மக்கிட்ட தான் வந்து இருந்துகிட்ருக்கேன். எல்லாருமே எவிக்டாக வெளியே போனதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் நல்ல பிளேயரு, இவங்கெல்லாம் இருந்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த பொண்ணை தூக்கி வெளியே அனுப்பிச்சிருக்கலாம், இவனை தூக்கி வெளியே அனுப்பிச்சிருக்கலாம், இவங்கெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு, ஐயோ எப்படியாவது இந்த பசங்களை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புங்களா அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்துட்டு வந்து புலம்பிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து இருக்காங்க இல்லையா, லாஸ்ட் வீக்கில் வந்து அவங்க தான் எவிக்டாக வெளியே போனாங்க. சாச்சனா அவர்கள் எவிக்ட் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குமரிட்டு இருந்தாங்க. சாச்சனா தான் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க, சாச்சனாவை எவிக்ட் பண்ணாமல் ஏன் வந்து வர்ஷினியை வந்து எவிக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எல்லாரிடமும் வந்து இருந்தது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாக்கள்லேயே பதில்களும் வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பதில்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போது நீ சாச்சனா போகணும்னு நினச்சிட்ட, சாச்சனா போகணும்னு நினச்சி நீ முத்துக்குமரனுக்கும் விஜய் விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தா, கீழே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பெருசாக நீ ஓட்டு போடாத போது அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போட்டு அவங்கள சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப குறைவான வாக்குகள் தான். 10,000 வாக்குகள் 15,000 வாக்குகள் கூட தாண்டவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சாச்சனா பொண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது சாச்சனாவை சேவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு வெரி வெரி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ஷினிக்கு யாருமே ஓட்டு போடல. வர்ஷினிக்கு ஓட்டு போட்டிருந்தா வர்ஷினி மேலே போயிருப்பாங்க, சாச்சனா கீழே வந்திருப்பாங்க. ஸோ வர்ஷினிக்கு வந்து ஓட்டு போடாங்க, அதாவது நான் சொல்கிறது அஃபிஷியலாக ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா சாச்சனா கீழே வந்திருப்பாங்க, சாச்சனாவை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு ஃபேனு, இவங்க வந்து இவங்களுக்கு தான் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கண்ணோட்டத்தோடவே இருக்கிறதுனால இந்த கேமை நம்ம சரியாக விளையாடாமல் போயிடுறோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இந்த ஓட்டிங்ஸ்லேயே வந்து நிறைய கேம்ஸ் வந்து சேஞ்ச் அவுட் வந்து ஆகும். இப்போ ஆனந்தி எவிக்ட் பண்ணணும் அப்படின்னா சாச்சனாவுக்கு நிறைய ஓட்டிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஆனந்தி ஆட்டோமேட்டிக்காக வந்து எவிக்டாகி வெளியே போயிடுவாங்க. இப்போ சிவகுமாரை எவிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆனந்திக்கு சாச்சனாவுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டிங்க அப்படின்னா சிவகுமார் எவிக்டாகி வெளியே போயிடுவாப்பில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போட்டால் யார் வந்து எவிக்டாகி வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அவங்க எவிக்டாகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கும். அப்புறம் ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்யா, உதவாக்கரைங்களை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வீடு இல்லை. அங்கேருந்து நிறைய பேர் பூம் அவுட் ஆகி வெளியே வந்து பயங்கரமாக வந்து சாதித்தவங்களும் இருக்காங்க, ஒன்றும் இல்லாமல் காணாமல் போனவங்களும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து திரும்ப வந்து கொடுக்கப்படும் போது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது இவங்க ஏன் எதுவுமே வந்து பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் வந்து இருக்குது. இப்போ சிவகுமார் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு 1500 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசம் இருக்குது. 1500 வாக்குகளை சிவகுமார் வாங்கிட்டார் அப்படின்னா, பீட் பண்ணிட்டார் அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் கீழே வந்துடுவாப்பில், சிவகுமார் மேலே போயிடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் சத்யா அவர்களுக்கும் அதே மாதிரி சிவகுமார் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. ஒரு 2000 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசம் இருக்குது. ஆனந்திக்கும் சத்யா அவர்களுக்கும் 2500 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு யாருக்கு வந்து ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு வந்து ஓட்டை போட்டு டக்குன்னு இவங்களெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இவங்க ஏதாவது சம்திங் வந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய
நிலைப்பாடு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர்பு சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.